இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் டெல்லி மேட்ச் பாத்தீங்களா? எப்பவுமே ஆர்சிபி வந்து சீசன்ல ஒரு மேட்ச் வந்து கிரீன் ஜெர்சி போட்டு வருவாங்க. அந்த ஜெர்சிக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுமை புரட்சி மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஜெர்சி போட்ட டைம்ல அவங்க வந்து தோத்துட்டு தான் இருக்காங்க, அதிகமா ஜெயிச்சதை விட. அதே மாதிரி இன்னைக்கு தோத்துட்டாங்க மேட்ச்ல. டெல்லி வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபில யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டால்ட் வந்து ஒரு 63 ரன் அடிச்சு நல்ல ஒரு நாக் ஆடி இருந்தாரு ஆர்சிபிக்காக. அதுக்கப்புறமா வந்து யாருமே 20 ரன் கூட தாண்டல. மிடில் ஓவர்ல வந்து டிம் டேவிட் வந்து ஒரு 26 ரன் அடிச்சிருந்தாரு. டோட்டலா ஆர்சிபி வந்து 20 ஓவருக்கு 175 ரன்னுக்கு 8 விக்கெட் கொடுத்திருந்தாங்க, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. செகண்ட் ஆஃப் பேட்டிங் வந்து டிசில கேஎல் ராகுல் வந்து ஒரு 57 ரன் அடிச்சிருந்தாரு. ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாரு. கேப்டன் ஆனா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு 26 ரன் அடிச்சு வெளியே போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க, இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. எனக்கு அந்த இன்ஜூரி அப்படிங்கறத பார்க்கும்போது ஏதோ ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறமா மில்லர் வந்து சாத்தி மேட்சை முடிச்சு விட்டாரு. 20 ஓவர்ல டிசி வந்து 179 ரன் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க மேட்ச். அது கூடவே போன மேட்ச் மில்லர் பண்ண ஒரு மிஸ்டேக்கால தான் மேட்ச் தோத்தாங்க டிசி. ஆனா இந்த மேட்ச் மில்லர் பண்ணனால தான் அவங்க வந்து ஜெயிக்கவும் செஞ்சாங்க மேட்சை பார்த்தா நீங்க சொல்லுங்க, ஆர்சிபிக்கும் கிரீன் ஜெர்சிக்கும் ஒத்து வருதா இல்லையா அப்படிங்கறத. ஏன்னா ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகமா இருக்கு அந்த கிரீன் ஜெர்சில. அது போக இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.